ஓம் சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்விஜம் பிரச்சன்னவதனம் தியாயே சர்வ விக்னோப உபசாந்தகே. நண்பர்களே, இன்றைய நாள் நாம் இப்போது காண இருப்பது துலா ராசியினுடைய பலன் என்ன, துலா ராசி நண்பர்களுடைய வாழ்க்கை திறன் எப்படி இருக்கும், அவர்களுடைய குணநலங்கள் எப்படி இருக்கும். பொதுவாக அந்த ராசியை பொறுத்தவரை ஆரம்ப காலத்தில் சிறிய சிக்கல்கள் பிரச்சனைகள் எதிர்நோக்கினாலும் பாதி வயது, அதாவது 35-40 வயதுக்கு மேல் மிக உயர்ந்த நிலைக்கும் இறுதி காலத்தில் மிக உயர்ந்த அமைப்பையும் உருவாக்கக்கூடிய ராசியாக அந்த ராசி அமையக்கூடும். அந்த ராசியினுடைய அதிபதி சுக்கிர பகவான். அவரே ராசிக்கும் அந்த லக்னாதிபதியாக இருந்தாலும் ராசி அதிபதியாக இருந்தாலும் துலா ராசிக்கு அதிபதி சுக்கிரன், 8வது வீட்டுக்கு அதிபதி சுக்கிரன். 9ஆம் இடம் தர்மஸ்தானத்துக்கு அதிபதியான புதன் பகவான், அவரே விரையாதிபதியாகவும் வருகிறார். இதில் கர்மஸ்தானமான இடத்துக்கு அதிபதியான சந்திரன் ராசியாக இருந்தால் அவரே ராசியில் அமர்ந்து விடுவார். இந்த ராசிக்கு அடுத்த யோக கிரகம் ராகு கேது ஓரளவுக்கு நன்மை தரக்கூடிய கிரகம் சனீஸ்வர பகவான். அவருக்கு 4வது வீட்டுக்கு அதிபதியும் அவரே, 5வது வீட்டுக்கு அதிபதியும் அவரே. அதனால் இந்த ராசிக்கு அதிகபட்ச நன்மை தரக்கூடிய கிரகமாக சனீஸ்வர பகவான் இருக்கிறார். நண்பர்களே, இந்த ராசி மிகவும் சிரத்தையோடும் சிரமத்தோடும் கஷ்டத்தோடும் ஆரம்ப காலத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் எழக்கூடும். படித்த படிப்புக்கு ஏற்ற ஊதியம் ஒரு சிலருக்கு கிடைக்கும், ஒரு சிலருக்கு தடையாகும். சிக்கல்கள் பிரச்சனைகளை சந்தித்து அனுபவம் பெற்று 40 வயது 35-40 வயதுக்கு மேல் மிக உயர்ந்த இடத்திலும் 50-55 வயதுக்கு மேல் உயர்ந்த முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தக்கூடிய ராசியாக இந்த ராசி அமையும். சில நேரம் சில சிக்கல்கள் இருக்கும், ஒரு சிலருக்கு ஆரம்பத்திலேயே மிகவும் சிறப்பாக இருக்கும். முக்கால் பகுதி 100க்கு 70% பிற்பகுதியில் தான் அதிகபட்ச யோகத்தை இந்த ராசி தருகிறது. நண்பர்களே, இந்த துலா ராசி நண்பர்களுக்கு வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும். போராடி அனைத்தையும் பெறக்கூடிய ராசியாக இருக்கும். சில நேரம் அவசரப்பட்டு அதிகபட்சமான முன்னேற்றத்துக்காக வேண்டி அகல கால் வச்சு சில நேரம் தன்னுடைய பொருளாதாரத்தை இழந்து அல்லது நடுநிலையான நிலைமைக்கு வந்து பிறகு அதில் இருந்து பாடம் கற்று பிறகு மிக உயர்ந்த இடத்துக்கு போகும். ஒரு சிலர் மட்டுமே ஆரம்ப காலம் முதல் லட்சியத்தோடு இருக்க கற்றுக்கொள்வார்கள். அவர்கள் உயர்ந்த இடத்தை அடைவதில் மிக உறுதியாக இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். சிக்கல்கள் எத்தனை வந்தாலும் அத்தனையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் கிடைக்கும். அந்த ராசியினுடைய அதிபதி அஸ்வகுருவான சுக்கிர பகவான் என்பதனால் எதிலும் அதிகபட்ச நம்பிக்கை கிடைக்கும். குல தெய்வத்தில் இருக்கக்கூடிய காவல் தெய்வத்துடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும். லட்சுமி குபேரனுடைய அருள் கடாட்சம் கிடைக்கும். பொருளாதாரம் சில நேரம் விட்டு போனாலும் மற்ற நேரம் எப்பவும் சற்று கையில் பொருளாதாரம் இழப்புகள் வந்தாலும் கைக்கு வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும். அவர்களுடைய யோகம் அது. அந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு செவ்வாய் பகவான் 2வது வீட்டுக்கும் 7வது வீட்டுக்கு அதிபதியாக வருகிறார். அவர்களுக்குள் சிறு பகை இருந்தாலும் 7ஆம் இடம் மனைவி ஸ்தானம், நட்பு ஸ்தானம் அவரே, 2ஆம் இடம் குடும்பஸ்தானமும் அவரே. ஆகவே அந்த ராசிக்கு சில நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய செவ்வாய் பகவானும் நல்ல இடத்தில் இருந்தால் மிக உயர்ந்த பலனை கொடுத்துவிடும். அந்த கிரகம்
பாதிப்படையாமல் இருக்கணும் அவருடைய ஜனனகால ஜாதகத்தில். மற்றபடி மிகவும் உயர்ந்த நிலையை அடையக்கூடிய அமைப்புக்கு அந்த கிரகம் கொண்டு செல்லும். அவர் இந்த ராசியை பொறுத்தவரை ஜலம், தண்ணி, கலைநயம், கம்ப்யூட்டர், சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், இந்த மாதிரி ஜலத்தை சம்பந்தப்பட்ட தண்ணீர் சம்பந்தப்பட்ட அமைப்பில் உள்ள தொழில் மிகவும் பிரகாசமாக கை கொடுக்கும். அந்த ராசிக்காரர்களுக்கு அறிவுத்திறன் ஜாதகமாக கிரகங்கள் இருந்தால் அறிவுத்திறன் மேன்மைப்படும். தன்னைத்தானே உயர்த்தி கொள்ளக்கூடிய ராசியாக அந்த ராசி இருக்கும். அந்த ராசியில் வரக்கூடிய சித்திரை நட்சத்திரம் 3-4 பாதம் டக்குன்னு வேகப்படும். ஒரு சில நேரத்தில் அந்த வேகத்தினால் சில பிரச்சனைகள் வரும். வெளிவட்டாரத்தில் ரொம்ப கூலாக பேசுவார்கள். வீட்டில் மற்ற நெருங்கியவர்களிடம் கொஞ்சம் வேகம் காட்டுவார்கள். சுவாதி நட்சத்திரம் ஆரம்பத்தில் நிறைய சோதனைகளும் சிக்கல்களும் பிரச்சனைகளையும் சந்தித்து இறுதியிலும் பாதி வயதுக்கு மேல் மிக உயர்ந்த அமைப்பையும் எண்ணங்களையும் பிரகாசமாக உருவாக்கக்கூடிய ராசியாக அந்த ராசி அமைப்பு. அந்த நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் சற்று வேகப்படும், கோபப்படும். இருந்தாலும் சில நேரத்தில் பணிவும் கனிவும் வந்து சேரும். ஆனால் வேகத்தினால் சில நேரம் அவசரப்பட்டு வார்த்தை வெளிவருவதனால் அதனால் மற்றவர்களுடைய மனசங்கட்டங்களுக்கு ஆளாக வேண்டி வரும். சற்று பொறுமை நிதானத்துடன் இருந்தால் அந்த ராசிக்காரர்களுக்கு மிக உயர்ந்த பலனை கொடுத்துவிடும். மிகவும் உன்னத பலன். அஸ்பகுரு தெய்வத்தின் மேல் நம்பிக்கை வைத்தால் அதீத நம்பிக்கை ஏற்படும். வெறுப்பு காட்டினால் சுத்தமாக அந்த பக்கம் திரும்பி பார்க்காமலே அமைந்தது. குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் பரிபூர்ணமாக வழிபட வேண்டும். மூதாதியார் முப்பாட்டியார்களுக்கு வருஷம் வேண்டாம் தவசம் கொடுப்பது, திதி கொடுப்பது, அவர்களை நினைத்து மனதளவில் பிரார்த்தனை செய்வது அவர்களுக்கு மிகவும் உறுதியான மன வலிமையும் எண்ணோட்டங்களையும் பிரதிபலிக்கக்கூடிய அமைப்பாக அவர்களுக்கு இயற்கையாகவே அமையும். நண்பர்களே, துளாராசி எத்தனை சிக்கல்கள் வந்தாலும் இறுதியில் மிக உயர்ந்த லட்சியத்தை அடையக்கூடிய ராசியாக அந்த ராசி இருக்கும். சற்று பொறுமை நிதானத்தோடு கடைபிடித்து செயல்படுங்கள். நல்லோருடன் சேர்க்கை உருவாக்குங்கள். தீயவர்களை சற்று விலக்கி வையுங்கள். மற்றபடி எல்லா வகையிலும் உங்களுக்கு சிறந்த பலனை கொடுக்கும் என்பதில் ஐயமில்லை. நண்பர்களே, நாளை விருச்சிக ராசியினுடைய பலன் என்ன என்பதனை காண்போம். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.